என்ன என்ன நீ விஷயம் தெரியாம போச்சுக்கிறிய? என்னடா இது? செடியை வெட்ட வெட்ட வாழ்ந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வெட்டி விட்டேன். வெட்டுற பக்கத்துல கொண்டு வந்து நடுறாதா? பின்ன எங்க ஒரு தலையில நடுறது? ஏன் அங்க நடுற? இந்த இடத்தை விட்டா நல்ல மண்ணு அங்கேதான் இருக்கு. நல்ல மண்ணு, நல்ல காலம் களிமண்ணுன்னு சொல்லாம இருக்கு என் புச்சோடி. ஒண்ணு நீ ஏதாவது சொன்ன கோவமே வரமாட்டேங்குது பாத்தியா? ஆஹா, ஏன் அப்படி? விஷயம் இருக்கு. என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? எப்படி என்ன நம்பிதான் நீ மேல வந்த? உன்னை நம்பினா ஒரே அடியா மேல போட்டிருக்கான். ஓஹோ, நீ சொர்க்கத்தை சொல்றியா? அட நானும் அதைத்தானே சொல்ல வந்தேன். அதுக்கு தான் இவ்வளவு கோவப்பட்டு என்னையும் துரத்துறியா? பாரு, அண்ணனுக்கு ஒரு அண்ணி வரப்போதில்ல, அதே மாதிரி இந்த அருவ தம்பிக்கும் ஒரு அத்தாச்சி வரணும் இல்ல? சரியான திமிர் பிடிச்ச ஆளியா நீ. உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெயில் வந்துச்சு இல்ல, மணி 10 ஆச்சு இல்ல. ஆஹா, இதெல்லாம் நேரம். சூட்டோட சூட்டா 2 ஆட்டா அப்படி ஜம்முன்னு நம்பி போடுமா? ஆமா, நயா போய் சாடுமா இல்ல நாமும் போட்டுக்குமா? இந்த சீட்டாட்ட புத்தி உன்னை விட்டு இன்னும் போகல பாரு. ஐயோ என்ன தம்மி? என்ன? நான் எந்த கண்ணத்துல கிள்ளட்டும்? வலது கண்ணத்திலையா இடது கண்ணத்திலையா? காட்டு. சீட்டு கட்டு ராஜா ராஜா, இங்கே திரும்பி பாரு லேசா லேசா. ஊட்டி மலை ரோஜா ரோஜா, உன்னை பார்க்கலாமா லேசா லேசா. சீட்டு கட்டு ராஜா ராஜா, இங்கே திரும்பி பாரு லேசா லேசா. ஊட்டி மலை ரோஜா ரோஜா, உன்னை பார்க்கலாமா லேசா லேசா. சீட்டு கட்டு ராஜா. கொட்டு மேளம் கொட்டு முன்னே தொட்டு பேசலாகுமா? கோபம் கொண்டா உன் உடம்பு என்னவாகும் தெரியுமா? கொட்டு மேளம் கொட்டு முன்னே தொட்டு பேசலாகுமா? கோபம் கொண்டா உன் உடம்பு என்னவாகும் தெரியுமா? கட்ட போகும் புருஷன் கொஞ்சம் தொட்டால் என்ன தோஷமா? கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும் பத்ரகாளி வேஷமா? கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும் பத்ரகாளி வேஷமா? கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும் பத்ரகாளி வேஷமா? சீட்டு கட்டு ராஜா ராஜா, இங்கே திரும்பி பாரு லேசா லேசா. ஊட்டி மலை ரோஜா ரோஜா, உன்னை பார்க்கலாமா லேசா லேசா. சீட்டு கட்டு ராஜா. உடம்ப கொஞ்சம் தேத்திக்கோ, பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோ. அடுத்த மாசம் பார்த்துக்கோ, அள்ளி தாரே வாங்கிக்கோ. உடம்ப கொஞ்சம் தேத்திக்கோ, பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோ. அடுத்த மாசம் பார்த்துக்கோ, அள்ளி தாரே வாங்கிக்கோ. சபாஷ் சபாஷ் மாப்பிள்ளை, இப்பதான் நீ ஆம்பிள்ளை. தனித்தனியா நடந்து வந்தோம், சேர்ந்து போவோம் வீட்டிலே. சீட்டு கட்டு ராஜா ராஜா, இங்கே திரும்பி பாரு லேசா லேசா. ஊட்டி மலை ரோஜா ரோஜா, உன்னை பார்க்கலாமா லேசா லேசா. சீட்டு கட்டு ராஜா.
ஐயோ 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 என்ன இங்க என்ன என் ரம்மி நான் விளையாடுறியா? காதலே விளையாட்டு தானே ரம்மி. ஐயோ நான் கூட மறந்தே போயிட்டேங்க. விளையாடுறதுக்கா இப்ப விளையாடலாமா? மூஞ்சிய பாரு, பொழுது ஒடிஞ்ச ஐயாவுக்கு கல்யாணம், அதை மறந்துட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு. நான் சொல்லல, இவருக்கு மாத்திரம் என்ன ரகசியம்? சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம பெட்டி படிக்க என்னைக்கு எவன் தூக்கிட்டு போவான்? அது பிராணம் டீச்சர் அனுப்பும்போது அனுப்புற போட கால வைடா. போயிட்டு வா மாப்பிள்ளை, ஸ்பீடா போவாடி. மாமா, அண்ணன் அண்ணி எங்க போறாங்க? ஹனிமூன் போறாங்க. ஹனிமூன்னா தேனிலவுன்னு அர்த்தம்டா. அது எந்த ஊர்ல தெரியும்? அவங்க போற ஊர்லாம் தெரியும். தேனிலவு இந்த ஊர்ல தெரியாதா? தெரியும். இங்க ஒரு தொல்லை இருக்க, மூடிக்கும். என்ன மாமா, நான் இவ்வளவுதான் கேட்கறேன், கொஞ்சம் விவரமா சொல்ல. ஐயோ என்ன அது பைத்தியமா? தேனிலவு, தேனிலவு அப்படின்னா என்ன? தலை தலை எங்க தலையை காணும்? நிலவு வந்து தேன் வடியுமா? ஆமா, உன் மூஞ்சில இருந்து எண்ணெய் வடியுது இல்ல, அது மாதிரி வடியும். உண்மையிலே உண்மையிலேயே கேட்கிறேன், தேனிலவை பத்தி எனக்கு ஒரு விளக்கம் சொல்லு. சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு. நல்ல பௌர்ணமி நிலவுல உங்க அப்பா மொட்டை தலையாட்ட நிலா காயுமே. புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிங்க, அதாவது பொண்டாட்டி புருஷன் மடியிலயோ புருஷன் பொண்டாட்டி மடியிலயோ தலை வச்சு படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்தா அசந்து தூக்கம் வருமா? இல்லையா, மேல இருக்கிற நிலவுல இருந்து தேன் பொழியிற மாதிரி இருக்கும். அந்த நிம்மதியான நேரத்துல பிரேமையில் யாவும் மறந்தேனே, ஜீவனம் எனதன்பே என் அன்பே ஏனன்பே. சிச்சே, என்ன பாட்டு பாடுற நீ? ஏன் இப்படி பாடினா நிலவுல இருந்து தேன் பொழியாதா? மூஞ்சி. ரம்மி ரம்மி, நான் எங்க பாடினேன்? நீ எல்லாம் என்ன பாட வச்ச? நான் உன்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்? அந்த நன்னாள் எப்ப வரப்போகுது? எப்ப நான் அண்ணாந்து பார்க்க போறேன்? இந்த தேதியை சொல்லு. என்ன கட்டாய காதலா? கட்டாய காதலங்கிறது வேகாத உருளைக்கிழங்குன்னு எனக்கு தெரியாதா? என் இரு கண்ணின் மணியே வா போலாம். ஏம்மா கூப்பிடுற? உன்னை பார்த்து நான் போய் ஜீவனம் ஏனம்பே இப்படின்னு பாடின பாரு. சீ போ. ஜோக்கர் ஜோக்கர் ஜோக்கர். நாயகன் கதை சொன்னான், கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு கதாநாயகன் கதை சொன்னான், கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு கதாநாயகன் கதை சொன்னான். கதாநாயகி கதை சொன்னாள், கண்ணுக்குள்ளும் இந்த நெஞ்சுக்குள்ளும் ஒரு கதாநாயகி கதை சொன்னாள், கண்ணுக்குள்ளும் இந்த நெஞ்சுக்குள்ளும் ஒரு கதாநாயகி கதை சொன்னாள். என்னை கட்டிக்கொண்டான், நெஞ்சில் ஒட்டிக்கொண்டான். கதாநாயகன் கதை
மங்கை இருந்தாள் என் அருகே, மாமல்லபுரத்து கடல் அருகே. இந்த மங்கை இருந்தாள் என் அருகே, பார்த்து கொண்டிருந்தது வான் நிலவு, நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம் தேன் நிலவு. கதாநாயகி கதை சொன்னாள். அந்த கண்ணுக்குள்ளோ இந்த பெண்ணுக்குள்ளோ ஒரு கதாநாயக கதை சொன்னான். ஆமா, என்ன எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனீங்க? பரவாயில்ல. மேனேஜர் மேனேஜர் சார், வாங்க வாங்க. செத்து போன மேனேஜர் ஆயிரு. ஆமாங்க. அம்மா, என்ன இப்படி தயக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, நீங்க இறந்து போயிட்டு தான் நாங்க எல்லாம் நினைச்சிருந்தோம். ஆமாமா, எங்க மேனேஜர் செத்தாச்சு. அதுல என்ன தவறு? நான் பொழைப்பேன்னு எனக்கே தெரியாது. சிறுத்தையோட போராடிக்கிட்டே பள்ளத்துல விழுந்த என் கண்ணில ஒரு பெரிய முள்ளு குத்தி கிழிச்சிடுச்சு. இத பாருங்க. அப்புறம் உருண்டுட்டே போய் அகழியில விழுந்துட்டேன். திடீர்னு ஒரு முதல என் காலை கவ்விடுச்சு. அதே சமயம் காட்டுல மூங்கல் வெட்ட வந்த ஆளுங்க முதலைய கொன்னு என்ன காப்பாத்தினாங்க. ஆனா முதல கவ்வினதுல என் கால் நேரம் மறந்து நொண்டி ஆயிட்டு. ஆமா, நீங்க எத்தனை நாள் எங்க இருந்தீங்க? அந்த காட்டு ஜனங்களுடைய ஆதரவில் இருந்து காயங்கள் எல்லாம் குணப்படுத்தி இப்பதான் வரேன். அம்மா, ஐயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல் இருக்கே. ஆமாங்க மேனேஜர், லதாவோட அப்பா தான் இவரு. ஓ, கல்யாணத்துக்கு நீங்க இல்லாத ரொம்ப குறையா போச்சு. அதனால என்னம்மா, பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா முடிச்சா சரிதான். உங்களையும் ஐயாவையும் பார்க்கணும் போல இருந்தது, பார்த்துட்டேன். நான் வரேன். நில்லுங்க மேனேஜர். மேனேஜர், அந்த சிறுத்தை கிட்ட இருந்து என்ன காப்பாத்த போய் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால கடைசி வரைக்கும் உங்களை வச்சு காப்பாத்த வேண்டியது எங்க கடமை. காலும் இல்ல கண்ணும் இல்ல, எங்க மேனேஜர் வேலைக்கு போறீங்க? ஆமா மேனேஜர், இதுவரையிலும் நீங்க எங்க கூட இருந்த மாதிரி உங்க வாழ்நாள் முழுவதும் எஸ்டேட்லயே இருந்துருங்க. என்ன ஆகட்டும் சார். ஒரு முக்கியமான விஷயம், உங்களை போல இருந்தா பாருங்க திருட்டு சகோதரன், அவன் கதை முடிஞ்சு போச்சு. இனி நீங்க நிம்மதியா இருக்கலாம். அப்பா, இப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜோக்கர், 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 ஐயோ, ஜோக்கர், என்னையாச்சு? ஜோக்கர், ரம்மி, அண்ணன் அண்ணன், அண்ணன் அண்ணனுக்கு என்னையா? அவர் நல்லா தான் இருக்காரு. அண்ணன் முழுகாம இருக்காரு. அண்ணி முழுகாம இருக்காங்க. அப்படியா? முருகா, என்ன சந்தோஷமா? ஆமா ஐயா. பாரு, அம்மாவுக்கு ஐயா மாதிரியே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். ஏய்யா, இவ்வளவு நல்ல விஷயத்தை ஏன் இப்படி அழுதுகிட்டு சொல்ற? சே, அவங்க நினைச்சு யாரும் அழுதாங்க? நான் என்ன நினைச்சாலும் அழுவுறேன். ஏதாவது அறிவு இருக்குதா உனக்கு? சும்மா தானே இந்த சமயம் கட்ட சுத்தி சுத்தி வந்தேன். எப்ப காய்கறி ஆரம்பிச்சாங்க அவங்க? நமக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போச்சு. இப்ப குழந்தை கூட வரப்போகுது. நம்ம விஷயம் என்னடான்னா பிரியாணியை தம்முல வச்ச மாதிரி கம்முன்னு கிடக்குது. பாரு, நானும் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமே இந்த மாதிரி பேசினா அம்மாட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். அம்மாட்ட சொல்லுவியா? போய் சொல்ல. என்ன சொல்லுவாங்க? வீட்டை விட்டு வெளியே போடாமாங்க. போறேன், வெளியே நின்று ஜன்னல் வழியா உன்னை வேடிக்கை பாக்குறேன். ஜன்னல் கதவெல்லாம் மூடி வச்சா? நீ கதவை காத்தனா நான் பிளாட்ஃபார்மா சுத்துறேன். ஜோக்கர், நீ போயிட்டா இந்த வீட்டுல எனக்கு மட்டும் என்ன வேலை? ரம்மி, நானும் உன் கூடவே வந்துடுறேன். உனக்கு எப்ப இந்த எண்ணம் வந்துச்சு என் கண்ணே? விடியா கைய, இதுக்கு தான் நான் இத்தனை நாளை வாய் மூடிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா. That's all right. தாலி எப்ப கட்டலாம்? என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டு? தாலி கட்டுறதுன்னு டீ சாப்பிடுறது நினைச்சியா? அது அதுக்கு வேலை வரும், அப்ப சொல்றேன். அது வரைக்கும் பேசாம இரு. ரமே, ஐயோ கூப்பிடுறாங்க. எனக்கு வேலை எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேலை வந்துருச்சு.
இல்ல என்ன குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறீங்க? சுமார் நான் நினைக்கிறேன் பெண் குழந்தை தான் பிறக்கும். பேசாம இருக்க மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண் குழந்தைய? ஆமா, ஆண் குழந்தை தான் பிறக்கும். இல்ல நான் சொல்ற பெண் குழந்தை தான். ஆண் குழந்தை பிறக்குங்கிற பந்தயம் பெண் குழந்தை. சும்மா இருங்க, உட்காருங்க மாப்பிள்ள. எந்த குழந்தை பிறந்தா என்ன? என் பொண்ணுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா பேர, பொம்பளை குழந்தை பிறந்தா பேத்தி. பாபு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு ஆண் குழந்தை அப்படியே பாருங்க. அப்படியா? அண்ணே, ஆண் குழந்தை. சொன்ன ஜூனியர் ஹண்டர். என்ன சந்தோஷம் இதெல்லாம். என்னடா மாங்குட்டி மாதிரி பாக்குற? இந்த பாருடா, டேய் உன் கூட பொம்மையை வச்சு விளையாட விட மாட்டேன். உண்மையான கரடி குட்டி, புலிக்குட்டி. அதெல்லாம் உன்னோட நிறுத்திக்கோ. என் பேரனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அதுவானா மிலிட்டரியில சேர வச்சு லெப்டினன்ட் கர்னல் ஆக்கி இப்ப லடாக்ல எடுத்து போய் நிறுத்தோடும். அதெல்லாம் வேண்டாம். ராஜாவை நல்லா படிக்க வச்சு சப்ரிஷர் ஆக்கி என் காதலிய சத்தமெல்லாம் திருத்தமா கூட்டு போய் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிப்பாரு. சுமாரியா, அதெல்லாம் கிடையாது. அவர் இன்ஸ்பெக்டர் உத்தியோகத்துக்கு வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றவங்கள லவக்குன்னு பிடிச்சிட்டு போய் ஜெயில போடணும். ராஜா எந்த வேலை பார்க்க போற? ராஜா ராஜாவா? என் மகனுக்கு ராஜா தான் பேரு. பொருத்தமா ராஜா 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 கொஞ்சம் வாங்க. என்ன உங்களுக்கு உண்மை சொல்ல போறேன். அதை கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. என்ன? தற்போதைக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது. லதாவுக்கு காசு கண்டிருக்கு. பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. நோய் இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கு. அதனால மனசை தளர விடக்கூடாது. என்னால சீக்கிரம் குணப்படுத்த முடியும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. பாபு, ஏப்பா கவலைப்படுற? லதாவுக்கு சீக்கிரம் நோய் குணமாயிடும் டாக்டர்மா சொல்லிருக்காங்க. இதுக்கு போய் நீ பயப்படலாமா? தைரியமா இருப்பா. அழாதே லதா, அழாதே. எனக்கு காசு நோய்ங்கிறதுக்கா உன்னை கவனிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வைத்தி, இந்த நோய் குணமாகிற வரைக்கும் நான் உனக்கு கணவன் மட்டுமல்ல, தகப்பனும் கூட. நான் செய்ய போற பணிவிடையில இந்த நோய் பஞ்சா பறக்க போதுவார். லதா, இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு வேற யார் பெருசு? காலம் எல்லாம் உங்க காலடிக்கு பூஜை செய்ய வேண்டிய எனக்கு நீங்க பணிவிட செய்யறீங்களா? ஏன் கணவன் மனைவிக்கு பணிவிட செய்யக்கூடாதுங்கிற சட்டமா என்ன? இது பாருங்க, தயவு செஞ்சு இனிமே என் பக்கத்துல கூட வராதீங்க. என் காத்து பட்டாலே உங்களுக்கு இந்த வியாதி வந்துடும். வந்தா வரட்டுமே, நான் அதுக்கு ஒண்ணும் பயப்பட போறதில்ல. இந்த பாரு, உன்னை பாதுகாக்கிற விஷயத்துல எந்த காரணத்தை முன்னிட்டு நான் கோழையா இருக்க மாட்டேன். என் கணவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன். என்னை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இன்னும் ஏன் கவலைப்படுற? இனியும் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரலாமா? அத்தா, எனக்கு நோய்ங்கிறதுக்காக நான் அழல. நான் உங்களை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு பரிசா நீங்க எனக்கு கொடுத்த அன்பு குழந்தையும் நான் பாலூட்டி வளர்க்க முடியாம போயிடுச்சேன்னு நினைச்சேன். என்னால தாங்கவே முடியலத்தான். லதா, என்ன இது இப்படி பேசுற? காலம் முழுதும் நீ இப்படி இருக்க போறியா? இந்த பாரு, ஒரு நோய் ரொம்ப சீக்கிரத்துல குணமாக போகுது. அதுக்கு பிறகு நீதான் அவனை வளர்க்க போற. எங்க கொஞ்சம் சரி, அழாதே, சரி சரி. லதா, அது வரையிலும் நான் வளர்ப்பு தாயா இருந்து வளர்க்கிறேன். அதுக்கு பிறகு நீதான் தாய், நீதான்.
குழந்தை ஏன் அழறா? எல்லாரும் தெரியும், பால் குடிக்க மாட்டேங்கிறா. இருங்க, நான் வந்து கொடுக்கறேன். வேண்டாமா? நீ பெத்தவ, உனக்கு இல்லாத உரிமை எனக்கு இருக்கா? ஆனா டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? குழந்தையை கொடுத்து அதுக்கு பால் ஊட்டி தானாட்ட முடியாத பாவி ஆக்கி வச்சுட்டீங்க என்ன? அப்புறம் அம்மா அடிச்சா அப்பா தான் குழந்தை விளையாடுவது. ஏ ராஜா, பாத்தியாடா, அவன் அப்பா வந்து தூக்கினது அடங்கிட்டான். இவனு சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படிதான் அடம் பிடிப்பான். எல்லாம் அப்பனேதான். என்ன சின்ன குழந்தைகள் நீங்களும் இப்படியா? பேசாம போட்டாங்க. அம்மா நீங்க எல்லாம் போங்க. ராஜா, நீதான்டா யார் ராஜா? ராஜா ராஜா, ராஜா, வேண்டாமா? நீ பெத்தவ, உனக்கு இல்லாத உரிமை எனக்கு இருக்கா? ஆனா டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? அத்தா, ராஜா அழுதுகிட்டே இருக்கான். பரவாயில்ல, நீங்க போங்க. நீ மருந்து சாப்பிடும் போதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, நான் சொல்றத கேள. நீங்க போங்க. படுத்துக்க. முற்றத்திலே விளக்கெரிய
விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன் வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன் வெள்ளி நிலா முற்றத்திலே. வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு வரும் பகைவர்களை வென்றுவிடும் படையை காட்டு வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய முக்கனியின் சாரெடுத்து முத்தமிழின் தேனெடுத்து முக்கனியின் சாரெடுத்து முத்தமிழின் தேனெடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய் முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய். 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன் வெள்ளி நிலா முற்றத்திலே. லதாவை குணமாக்குறதுக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உன் கையால இது குணமா? இதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் வேணாம், பரவாயில்ல, எடுத்துக்குங்க. எனக்கு புத்துயிரும் புதுவாழ்வும் கொடுத்தீங்க. உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எடுத்துக்குங்க. ரொம்ப நன்றி. என் கடமையை தான் நான் செய்தேன். ராஜா, சாப்பிடுவாப்பா? வேண்டாம். உங்க அப்பா வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வாப்பா சாப்பிடு. முடியாது, நான் அப்பா வந்தா சாப்பிடுவேன். இத பாரு, நீ சாப்பிடலன்னா நான் அழுவேன். அழுவேன் எனக்கு என்ன? அப்பா அப்பா அப்பா. ராஜா சிங்கம் சிங்கன். இத பாருங்க, நான் சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டானா? அப்படியா சொன்ன? ஆமா. நீ யார் புள்ள? அப்பா புள்ள. அப்ப நான் சொன்னது கேட்பேல? கேப்பேன். போய் அம்மா காலை கட்டிக்கிட்டு அம்மான்னு கூப்பிடு. போடா. மூஞ்ச பாரு, 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 மூஞ்ச பாரு. அம்மா போதுமா? காலை வந்து கும்பிடுறா. போதுமா? சாப்பிடுறா. உன் கூட சாப்பிடுறேன்ப்பா. ஏய், சாப்பிடுறியா இல்லையாப்பா? சாப்பிடுறேன்ப்பா நான். குடுலதா. ஏண்டா, எல்லாத்துக்கும் உங்க அப்பா சொல்றபடிதான் கேப்பியா? நாங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டியா? அப்பா தான் வேணும். நீங்க அப்புறமா. ராஜா. அம்மா, எப்படி என் புள்ள? ரொம்ப நல்லா இருக்கு. நீ செல்லம் கொடுத்து அதனால அம்மாவும் நினைக்காதபடி செய்துட்ட. நீ குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் போதெல்லாம் அவ எவ்வளவு குமுறி போறாங்கிறது எனக்கு இல்ல தெரியும். பாபு, தாய் பாசத்தை மறந்து குழந்தைங்க இருக்கலாம், ஆனா பெத்த பாசத்தை மறந்து ஒரு தாய் இருக்க முடியாதுங்கிறது உனக்கு தெரியாதப்பா. அதுக்கு என்னமா செய்ய சொல்றீங்க?
கொஞ்ச நாளைக்கு குழந்தைய உன்கிட்ட அண்ட விடாம இருந்து பாரு. அவன் தாயை தேடிக்கிட்டு தானா ஓடுவான். அது மட்டும் என்னால முடியாது. இந்த 3 வருஷ காலத்துல என்னைக்காவது ஒரு நாள் ராஜா இல்லாம நான் சாப்பிட்டு இருக்கேனா, தூங்கி இருக்கேனா? ஏமா உங்களுக்கே தெரியாது? வேட்டையாடிக்கிட்டு இருக்க நேரத்துல கூட ராஜன் நினைப்பு வந்து அப்படியே ஓடியாந்துருவேனே. ஆமா, நீயும் உன் குழந்தையும். என் ராஜனை விட்டு நான் தனியா இருக்கணும். ராஜா, உன்னை விட்டுட்டு நான் தனியா இருக்கிறதா? முடியாது. ராஜா, ராஜா, ராஜா. லதா, ஏமா அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணுமில்லத்தே, ஒண்ணுமில்ல. நீ மறைச்சிட்டா உன் மனசுல இருக்கிற துன்பம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நானும் ஒரு பெண்ணுதானே. தான் வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை தன்னை அம்மான்னு கூப்பிடாம அடியோடு மறந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தா எந்த தாழ்லம் தான் துடிக்காது. புள்ளையாம் புள்ளை. சேச்சே, இந்த பிஞ்சு வயதுல. அத்தை, தயவு செஞ்சு குழந்தைய ஒண்ணு சொல்லாதீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? குழந்தைய சொன்னதா அப்படியே குமரல் வந்துடுச்சாக்கும். தாயை நாடாது குழந்தை ஒரு குழந்தையா? குழந்தை குழந்தைன்னு நீதான் உருகிறியே தவிர அந்த பையன் உன் முகத்தை ஏறட்டி பாக்குறானா? எப்படி பாப்பா? அவன் என் முகத்தை பார்க்கும்படியா நான் அவனுக்கு என்ன செய்திருக்கேன்? வாடி போன செடி தண்ணீருக்காக மேகத்தை பாக்குற மாதிரி அவனுக்கு பசிக்கும் போதெல்லாம் ராஜா தலை நிமிர்ந்து பார்த்தப்போ நான் பாலா ஊட்டினேன். அவன் அழுத போதெல்லாம் நான் ஆறாரோ படி தூங்க வச்சேனா. சாப்பிடாம அடம் பிடிக்கும் போதெல்லாம் அம்புலியை காட்டி வெள்ளி கிண்ணத்துல பாலும் சோறும் பிசைஞ்சு அள்ளி அள்ளியா கொடுத்தேன். இல்லையே, அவனை எப்படி எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நான் கற்பனை பண்ணியிருந்தேனோ அவ்வளவு கற்பனையாவே இருந்து கருகி போச்சு. கருகி போச்சு. நான் தான் அவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே. எல்லாம் அவங்க அப்பா தானே செய்தாங்க. 1000 தான் இருந்தாலும் பெத்தவ நீ இல்லையா? பெத்துட்டா மட்டும் போதும் பார்த்தே, பேணி வளர்க்க வேண்டாமா? அவர் ரோஜா பூ முகத்தை முதல்ல பார்த்த உடனே நான் பட்ட வேதனை எல்லாம் ஒரே நிமிஷத்துல சந்தோஷமா மாறிடுச்சு. தாய்ப்பாலத்தான் அவனுக்கு ஊட்ட முடியல. தாய் பாசத்தையாவது அவன் உணரும்படியா செய்யறதுக்கு இந்த பாவைக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைச்சது? பாசங்கிறது சந்தர்ப்பத்தினாலேயும் பழக்கத்தினாலேயும் உண்டாகிறது இல்லம்மா. அது ரத்தத்துல ஊர்னது. அந்த ரத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போதாவது என் ராஜா என்ன பத்தி தெரிஞ்சுக்க மாட்டானா? அது வரைக்கும் இப்படியே தனியா உட்கார்ந்து அழுது தமா இருக்க போறியா? என் பிள்ளை என்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை யுகமானாலும் அத்தனை காலத்துக்கு நான் உயிரோடு இருக்க விரும்புறேன். ஏன் இப்படி எல்லாம் உளற? உன்னை சொல்லி குத்தம் இல்லை. குழந்தை இந்த நிலைக்கு ஆளாக்கி நான் அப்பா இருக்கிறானே அவனை சொல்லணும். என்னடா பிள்ளை தாயை நாட மாட்டேங்கிறானே, சதாவ புலம்புறாளே, அதனால பிள்ளை அந்த பாதையிலே திருப்பி விடணுமேன்னு அவன் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறானா? அத்தை, அவங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? பிள்ளைக்கு தாய் வந்துதான் செய்யணும். அவர் எந்த காரியத்தையும் விட்டு வைக்கலையே. அதனாலதான் பிள்ளை தாயை நாடாம இருக்குதேங்கிற எண்ணமே அவருடைய மனசுல வரல. புருஷனையும் ஆதரிச்சு பேசுற, பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அடடா, இந்த பிரச்சனை என்னைக்குதான் தீருமோ கடவுளே.